களத்துல நின்னு போராடுறாரு, போராட்டம் நடத்துறாரு, ஆர்ப்பாட்டம் இப்போ நடத்துறாரு. இது மூலமா வந்து சிறைக்கு செல்ல கூட தயார் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இடுப்ப கிள்ளிட்டு நடிகைகளைங்கிறது, அதுவும் ஒரு பெண்கள் தான் அவங்களும். அவங்கள கொச்சைப்படுத்துற மாதிரி இவர் பேசுறாரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல உள்ள பெண்கள் அணி இருக்கிறாங்களா? நிச்சயமா இருக்காங்க. என்ன என்ன பேசுனீங்க? என்ன பண்ணீங்க? அதுக்கு இன்னொன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில பேம்ப்ளெட்டோட முடிஞ்சிருச்சா? இப்ப அதிமுக அவங்க இறங்கி போராடினாங்க. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துனாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு வீடியோ போடுறாரு உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். இப்ப அந்த விஷயத்துல இறங்க மாட்டேங்கிறீங்களே, அப்ப அதுதானே அவர் கேக்குறாரு. நீங்க உட்கார்ந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்களா விஜய்னு கேக்குறாருல. அவரோட 30 ஆண்டு கால மக்கள் பணிய நாங்க ஒரு ஏவியாவே வந்துட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்து அவர் வந்துட்டு ஜெலஸ் ஆகி இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் எங்க தரப்புல எழுந்த ஒரு விஷயங்களாவே இருந்தது. ஏன்னா இந்த 3 ஃபேஸ்லயுமே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் மக்கள் பணிகளை மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அதுதான் உண்மை.